நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டை ஆட்சி செய்கிறவங்களுக்கு தேவையான முக்கியமான குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேச்சு திறமை தான். நமக்கு பேச்சு திறமை இருந்தால் நம்ம எந்த அளவுக்கு உயரலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளான நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இவர் டைரக்ட் பண்ண மூவிஸ் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இவரோட லைஃபை குட்டி ஸ்டோரியாக சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்னையில் தான். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தம்பியும் 3 தங்கச்சியும் இருக்காங்க. இவங்க அப்பா பாத்தீங்கன்னா அவங்க எதிர்பார்க்காத சமயத்துல அவங்க ஃபேமிலியை விட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ இவங்களோட அம்மா பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மதரா இருந்துதான் இவங்க 5 பேரையும் வளர்த்துருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் அண்ட் காலேஜ் படிக்கிறப்ப 27 ஹவுஸ் அண்ட் 11 ஸ்கூலை வந்து இவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவங்க அம்மாவோட ஒர்க் அந்த மாதிரி இருந்திருக்கு. இவர் காலேஜ் படிக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா இவருக்கு இன்ட்ராக்ஷன்ஸ்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் காலேஜ் கல்ச்சரல்ஸில் ஜாயின் பண்ணப்போ தான் அவருக்கே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அண்ட் அது இவருக்கு நிறைய கான்ஃபிடென்ஸையும் கொடுத்துருக்கு. இவர் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் அமிர்தா ஸ்கூல் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸில் ஜேர்னலிசம் படிச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா இவங்களோட கசின் ஒருத்தர் NDTVயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்காக இவர் ஜேர்னலிசம் படிச்சுட்டு இருந்திருக்காரு. அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ரேடியோ மிர்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே வாண்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை இவர் பார்க்குறாரு. ஸோ இதில் போயிட்டு இவர் சான்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அட்டென்ட் பண்ணுறாரு. அந்த இன்டர்வியூவில் இவர் கானா பாட்டுலாம் பாடி காமிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட இவர் வந்து ஃபெயில் ஆகிட்டாரு அப்படின்னு நினச்சிருக்காரு. ஆனால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரேடியோ மிர்ச்சியில் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஹலோ கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுகிற மாதிரியான டாப்பிக்கில் இவர் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராக்ட் பண்ணணும். ஆனால் எப்பயுமே கோவமாகவே பேசிகிட்டு இருக்கிறது இவருக்கு பிடிக்காம அந்த ஜாபை வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா இவர் பார்த்திங்கன்னா 92.7 பிக் எஃப்எம்ல இவர் ஜாயின் பண்ணுறாரு. அந்த எஃப்எம்ல பார்த்தீங்கன்னா இவருக்கு தேவையான எல்லா ஃப்ரீடத்தையுமே அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதன் காரணமாக இவர் டேக் இட் ஈஸி அப்படிங்கிற ஒரு ஷோவை வந்து பார்த்திங்கன்னா நடத்தியிருக்காரு. அந்த ஷோ பார்த்திங்கன்னா ரொம்ப ஒர்க் ப்ரெஷரில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஷோ. இந்த ஷோவில் இவர் கிராஸ் டாக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு செக்மெண்ட்டையும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த செக்மெண்ட் தான் பார்த்திங்கன்னா இவருக்கு பாப்புலாரிட்டியை தேடி கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கால் பண்ணி அவங்க ஃப்ரெண்டு அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்கள அப்படி இல்லை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து ப்ராங்க் பண்ண சொல்லி கால் பண்ணி சொல்லுவாங்க. இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்பவே பிரபலமாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோவை சிங்கப்பூர், ஜெர்மனி, ஸ்பெயின் இந்த மாதிரி நிறைய இடத்துல டவுன்லோட் பண்ணி பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ்டாக் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு நேமும் கொடுத்துருக்காங்க. இந்த கிராஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் சூசைட் அட்டன் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா இந்த ஷோ வந்து நடத்துறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷோ அவர் பாதியிலே விட்டுட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இவர் பார்த்தீங்கன்னா வேற ஃபீல்ட்ஸ்லேயும் ரொம்பவே ஆக்டிவாக இருந்திருக்காரு. கிளிக் பண்ணி பாருங்க.